ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசுராஜா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசுராஜா. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுவார், பாதைகள் நெய்யாக பொழிய செய்வாரே. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுவார், பாதைகள் நெய்யாக பொழிய செய்வாரே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. வேலியடைத்து காத்திடுவாரே, இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பிடுவாரே. குடும்பங்களை வேலியடைத்து காத்திடுவாரே, இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பிடுவாரே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. ஜுவாலையாக பயன்படுத்துவார், ஆத்துமாக்கள் திரள் திரளாய் தந்திடுவாரே. அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார், ஆத்துமாக்கள் திரள் திரளாய் தந்திடுவாரே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. தேசத்தில் தேவ மகிமை வெளிப்படுமே, அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுமே. தேசத்தில் தேவ மகிமை வெளிப்படுமே, அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுமே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசுராஜா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசுராஜா. நான்காவதாக இந்த விதை எங்கே விதைக்கப்படுகிறது? 20ஆம் வசனம், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். அடுத்ததாக நான்காவது ஒரு நிலம் இருக்கிறது. அது என்ன நிலமாம்? நல்ல நிலம். இவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்போ தேவனுடைய விதை வருகிறது. அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணுமா? நல்ல இருதயமாக இருக்க வேண்டும்.
நல்ல இருதயமா இருந்தா தான் அந்த விதை அங்க விதைக்கப்படும் போது அது என்ன செய்யுது? அது 30ஆக, அது 60ஆக, அது 100ஆக பலன் கொடுக்கிறது. பலன் கொடுக்கிற ஒரு மனுஷனாக நாம் வாழ முடியும். பலன் கொடுக்கிற ஒரு மனுஷியாக, பலன் கொடுக்கிற ஒரு குடும்பமாக, பலன் கொடுக்கிற ஒரு விசுவாசியாக நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். எதனால? அந்த விதைகள் விதைக்கப்படும் போது. நீங்க எப்படிப்பட்ட நிலமா இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. வழி அருகே விதைக்கப்படுகிற நிலமா இருக்கீங்களா? இல்லைனா முட்கள் நிறைந்த நிலமா நம்ம இருக்கிறோமா? இல்ல கற்பானை போன்ற இருதயம் நமக்குள்ள இருக்குதா? இருதயம் கல்லு போல இருதயம் இருக்கும், அது அசையவே அசையாது. எத்தனை வசனங்கள் வரட்டும், எத்தனை வார்த்தைகள் வரட்டும், அது என்ன செய்யாது? அது அசையவே அசையாது. அப்படிப்பட்ட நிலமா நம்ம இருக்கிறோமா? அப்படிப்பட்ட நிலத்தில் விதைக்கப்பட்ட எந்த விதையும் பலன் கொடுக்கவே இல்லை. ஆனால் இங்கே ஒரு நிலம் பலன் கொடுக்கிறது. நல்ல நிலம். என்ன நிலமா? நல்ல நிலம். நல்ல நிலமா இருந்தால் நாம் பலன் கொடுக்கிறவங்களா இருப்போம். 30ஆக, அதுல கூட பாருங்க, 30, 60, 100, அதுல கூட 100 மடங்கு எல்லாரும் பலன் கொடுக்கலையா? அதுல 60 பலன் கொடுக்குறாங்க, 30 பலன் கொடுக்குறாங்க. அந்த நல்ல நிலத்திலையும் 3 விதமான பிரிவுகள் இருக்கிறது. 100க்கு 100 பலன் கொடுக்கிறவங்க, அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே 100% ஒப்பு கொடுக்கிறவங்க, அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவங்க, அப்படியே நடக்கிறவங்க, தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட கீழ்ப்படியாமல் அசட்டை பண்ணாமல் 100க்கு 100 வாழ்பவர்கள். சிலர் அதுல கொஞ்சம் குறை, 60 பலன் கொடுக்கிறாங்க. சிலர் அதை விட கீழே 30. நல்ல நிலமா நாம் இருக்க வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல அவனுடைய வசனங்கள் வார்த்தைகள் வரும்போது நாம் நமக்குள் ஏற்றுக்கொண்டு நம் பலன் கொடுக்கிறவங்களா நாம் மாற வேண்டும். நல்ல நிலம் அது தேவனால் ஆஸ்வதிக்கப்படுமாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசுவாதம் பெறும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிலம், நல்ல நிலம், அது தேவனால் ஆசுவாதத்தை பெறுமா. இப்ப யார் தேவனால் ஆசுவாதத்தை பெறுவார்? நல்ல நிலமா இருக்க வேண்டும். அந்த நிலம் எப்படி இருக்குமா? தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலம் ஆஸ்வதிக்கப்படும். இப்போ தேவன் கொடுக்கிற வார்த்தைகள், தேவன் கொடுக்கிற நன்மைகளை, தேவன் கொடுக்கிற வசனங்கள், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுக்கிற வழிகள், இதெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட நிலம் நல்ல பலனை கொடுத்தாதான் தேவன் என்ன செய்வார்? நிலத்தை என்ன செய்வார்? ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பாராம். பாருங்க, ஒரு பிள்ளைய நல்லா பணம் செலவு பண்ணி நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சு, நல்ல காலேஜ்ல படிக்க வச்சு, அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, அதுக்கு நல்ல துணிமணிகள் எடுத்து கொடுத்து, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் சின்ன வயசுலயே ப்ராஜெக்ட், அதுக்கு வேலை பார்த்து, அதுக்கு பணம் செலவு பண்ணி என்னெல்லாமோ நம்ம செய்யறோம் பிள்ளைகளுக்காக. நல்லா படிக்க வச்சுட்டு அந்த பிள்ளை ஒரு வயசு படிச்சு முடிச்சு ஒரு வயசு வந்து வேலைக்கு போக வேண்டிய வயசுல வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதுதான் பலன் கொடுக்காத வாழ்க்கை. ஒரு தகப்பன் தன் மகளை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அந்த மகன் தன்னுடைய மனைவியும் குடும்பத்தையும் பார்க்காம அவர் வாட்டுக்கு சும்மா இருந்தா அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் பாருங்க. அதான் சொல்லிக்கிறீங்க, உனக்கு எல்லாம் நான் செய்யறேன், நீ என்ன செய்யணும்? பலன் கொடுக்கிற நிலமா இருக்கணும். இந்த நிலம் என்ன செஞ்சது? தனக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீரை குடித்தது. விதைக்கப்பட்ட விதை தனக்குள் ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சதான்? நல்ல பலனை கொடுத்ததுனால தேவனால் அந்த நிலம் ஆசுவாதத்தை பெறும். இப்ப தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நம்ம இருப்போம் என்றால், நம் பலன் கொடுக்கிறவர்களாய் நம்ம இருப்போம் என்றால், நல்ல நிலமா இருப்போம் என்றால், தேவன் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், நம்முடைய நிலம் சரியில்லை, நம்முடைய இருதயம் சரியில்லை, நம்முடைய வாழ்க்கை சரியில்லை, நாம் நடந்து கொள்ளுகிற நடக்கை சரியில்லை, நம்முடைய செயல்கள் சரியில்லாததுனால தான் தேவன் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. ஏன் தேவன் ஏசாவை ஆசீர்வதிக்க முடியல? அவன் கர்த்தருக்கு விருப்பமான பாத்திரமா இல்லை. அதான் சொல்றான், நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையோ சிநேகித்தேன். அதனால்தான் ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை கூட ஏசாக்கு தேவன் கொடுக்கல. ஏசாவுடைய அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை கூட யாக்கோபு பெற்றுக்கொள்கிறான். ஏன்? காரணம் என்ன? அந்த ஆஸ்வதிக்கப்படுகிற நிலமா நம்முடைய நிலம் இருக்கணும். எந்த நிலம் ஆஸ்வதிக்கப்படும்? எதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம பெற்றுக்கொள்கிறோம், அதன்படி நம்ம வாழ்றோமா, அந்த நிலம் தான் ஆஸ்வதிக்கப்படும். நம் வசனத்தை கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம், கேட்டு மற்றவங்களுக்கு பிரயோஜனமா நம்ம இருக்கிறோமா? நமக்கு மாத்திரம் அல்ல, மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கிறோமா? கனி கொடுக்கிறவங்களா நம்ம இருக்கணுமா?
நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி பிதா சுத்தம் பண்ணுவார். இப்போ நம்ம அதிக கனிகளை கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதிக கனி கொடுத்தா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம அதிக கனிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த கனி எதனால வருது? கனி ஏன் கொடுக்கிறோம்? மற்றவங்க அந்த கனியை பறித்து சாப்பிட்டு எப்படி இருப்பாங்க? அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இந்த கனி என்பது இன்பத்தை குறிக்கிறது. இந்த கனி பசியை ஆற்றுவது. ஒருத்தனுடைய வாழ்க்கையில இருக்கிற துன்பத்தை எடுத்து இன்பத்தை கொடுப்பதுதான் கனி. ஒருவருடைய பசியை நீக்குவதுதான் அந்த கனி. இத்தனை பேர் உலகத்துல பசியா வாழ்ந்து, என்ன பசி? சாப்பாடு சாப்பிட மட்டும் போதாது. அநேகருடைய வாழ்க்கையில பசி இருக்குது அவங்களுக்குள்ள. ஐயோ, நான் நல்லா இருக்கணுமே என்கிற பசி, என் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் மாற வேண்டுமே, நான் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமே என்கிற பசி, என் வாழ்க்கையுடைய தரம் உயர வேண்டும் என்கிற பசி. இப்படி அநேக பசிகள் உலகத்துல இருக்குது. நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வர வேண்டும் என்கிற பசி. இந்த பசியை ஆற்றுகிற கனியை இயேசு நமக்குள் கொடுக்கிறார். யார் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கனியை கொடுக்கிறார். நாம் கனி கொடுக்கிறவங்களாய் மாறினோம் என்றால் அநேகருடைய பசியை நம்ம ஆற்றுறவங்களாய் நம்ம மாறுவோம். அநேகருடைய வாழ்க்கையில இன்பத்தை கொடுக்கிறவங்களா நம்ம மாறுவோம். கவலையோடு, கண்ணீரோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு, வேதனையோடு, இருதயம் உடைக்கப்பட்டு நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும், நான் சாவதே நல்லதுன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அநேகர். அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி மாறுவீங்க? நீங்க நம்ம இன்பமா நம்ம மாற முடியும். நல்ல நிலமா இருந்தீங்கன்னா அங்கிருந்து வளருகிற அந்த மரம் நல்ல பழங்களை கொடுக்கும். இந்த பழம் அநேகருடைய வாழ்க்கை இன்பமாய் மாற்றும். அடுத்ததாக இந்த உபாகமம் 7:13 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆஸ்வதிப்பார். தேவன் இங்க சொல்லியிருக்கிறார், தேவன் ஆஸ்வதிக்கும் போது அந்த நிலத்தின் கனிகளை ஆஸ்வதிக்கிறார். நிலத்தின் கனினா என்ன? அதுல இருந்து உற்பத்தி ஆகுற திராட்சை செடிகள், எண்ணெய், மாடு, ஆடு எல்லா பெருக்கத்தையும் குறிக்கிறது. தேவன் நிலத்தை ஆஸ்வதிக்கும் போது, தேவனுக்காக நம்ம கண்ணி கொடுக்கும் போது தேவன் என்ன செய்கிறாரா? கண்ணி கொடுக்கிறது நிமித்தமாக நிலத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாரா. அல்லேலூயா. இப்போ நம்ம கண்ணி கொடுக்கணும் தேவனுக்காக. யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நம்ம இயேசுக்குள் நிலைத்திருந்தால் நம்ம எப்படி கனி கொடுக்க முடியுமா? மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். இப்போ நம்ம இயேசுக்குள்ள நிலைச்சிருந்தா தான் கனி கொடுக்க முடியும். அதான் சொல்ற, அவருடைய வேருக்கும் அவருடைய சாருக்கும் பங்காய் மாறும்போது, அவரோடு ஒட்ட வைத்திருக்கும் போது, அவரோட ஒட்டி இருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்போமா. 8 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். இப்போ நம்ம நிறைய மிகுந்த கனிகள், நிறைய நன்மைகள் நம்ம செய்யும் போது, நம்மூலமாய் அநேகர் ஆஸ்வதிக்கப்படும் போது, நம்மூலமாய் அநேக திருப்தியாக்கப்படும் போது பிதா மகிமைப்படுவார். இயேசு மகிமைப்படுவாராம். நம் நிமித்தம் பிதா என்ன செய்வாராம்? மகிமைப்படுவார். அவர் மகிமைப்பட்டா போதும் நம்மளையும் மகிமைப்படுத்திடுவார். அல்லேலூயா. உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் வாக்குத்தத்தம். உன்னை என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நான் என்ன செய்வேன்? உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று யோசுவாவுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் மகிமைப்படுத்துவார். எதனால தெரியுமா? நாம் நல்ல கனிகளை கொடுக்கும் போது, மிகுதியான கனிகளை கொடுக்கும் போது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர் 5:22-23, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ள இருக்கணும். கனி நிறைந்த வாழ்க்கை. எல்லாரும் எதை எதிர்பார்ப்பாங்க? கனி நிறைந்த வாழ்க்கையை எதிர்பார்ப்பாங்க. இயேசுக்கிட்ட வந்துட்டோம், நம்ம எப்படி இருக்கிறோம் தான் எதிர்பார்ப்பாங்க. கோபகுணம் குறைஞ்சிருக்குதா? இயேசுக்கிட்ட வந்ததுனால அன்பு மேலோங்கி இருக்குதா? தாங்குறாங்களா? சகிக்கிறாங்களா? இல்லை சண்டை போடுற ஆவி இருக்குதா? பாவம் செய்கிற ஸ்பிரிட் இருக்குதா? முன்னாடி உள்ள குணாதிசம் அவங்களுக்குள்ள இருக்குதா? அதுதான் பார்ப்பாங்க ஜனங்கள். நமக்குள்ள தேவனுடைய கனிகள் நிறைந்திருந்தா நம்ம என்ன செய்வோமா? இந்த கனிகள், தேவனுடைய கனிகளை, ஆவிக்குரிய கனிகளை பிரதிபலிக்கிறவங்களா நம்ம இருப்போம். இயேசுவின் சுபாவத்தை பிரதிபலிக்கிறவங்களா நம்ம இருப்போம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. எத்தனை பிரமாணம் தேவன் கொடுத்திருக்கிறார். அவை எல்லாவற்றுக்கும் மேலான பிரமாணம் இந்த ஆவிக்குரிய கனிகள் தான்.
இந்த 9 விதமான கனிகளை நமக்குள் தேவன் தருவாராக. ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். இந்த கனி மூலமாக பிதா மகிமைப்பட வேண்டும். அநேக ஜனங்கள் திருப்தியாக வேண்டும். கனி உள்ள வாழ்க்கை இயேசு நமக்கு தருவார். அப்படிப்பட்ட நிலமாக இருதயமாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இயேசு நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். ஆனா தேவன் யாரை ஆஸ்வதிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்? நல்ல நிலம், தனக்கு கொடுக்கப்படுகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு பலன் கொடுக்கிறவங்களா இருந்தா தான் தேவன் நிலத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு நிலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம் கடைசி பகுதி. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. 2ஆம் வசனம், அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இங்கே ஒரு தோட்டம், ஒரு நிலம் இருக்கிறது. அது யாருடைய நிலமாம்? அது நேசருக்கு செழிப்பான தோட்டம், இயேசுடைய தோட்டமா இருக்கிறது. அங்கே அந்த தோட்டத்திலே அந்த தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைச்சாச்சு. அதுல கல்லெல்லாம் பொறுக்கியாச்சு. ஏன்னா செடி வளர்றதுக்கு தடையா இருக்கிற எல்லா கல் எல்லாம் பொறுக்கியாச்சு. அது நல்ல திராட்சை குலைகளை அங்க என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? நட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு தேவையான எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் என்ன செஞ்சுதான்? அது கசப்பான பழங்களை கொடுத்தது. தேவன் உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவன் பாவத்துக்களும் சாபத்துக்களும் இருந்த நம்மை தேவன் தூக்கி எடுத்தார், நம்மளை விடுதலையாக்கினார், நம்முடைய வியாதியை குணமாக்கினார், நம்மளை ரட்சித்தார், நம்முடைய பிள்ளையாய் மாற்றினார், நமக்கு நன்மைகளை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார், பணங்களை கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார், திருமணம் பண்ணி கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார். எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் நல்ல பழங்களை கொடுக்க வேண்டும் சொல்லி தேவன் விரும்பினார். நீங்க சொல்லு காத்திருந்தாராம். நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஆனால் அவைகளோ கசப்பான பழங்களை கொடுத்தது. எந்த நிலத்தை தேவன் ஆஸ்வதிப்பார்? நல்ல பழங்களை கொடுக்கும் நிலத்தை தேவன் ஆஸ்வதிப்பார். இங்க கசப்பான பழங்களை கொடுத்தது. அதனால தேவன் அந்த தோட்டத்தின் மேல் கோபம் அடைகிறார். சொல்லுகிறார் 5ஆம் வசனம், இப்பொழுது நான் இந்த திராட்சை தோட்டத்தை செய்வதை உங்களுக்கு நான் அறிவிப்பேன். அது மேய்ந்து போடப்படும், அதனுடைய அடைப்புகள் எரிந்து போடப்படும், அது மிதியுண்டு போகும். அது தேவன் கோபப்படுகிறார். தேவன் நமக்கு எவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு சேஃப்டியான வாழ்க்கை, நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். எதற்காக? நீங்க நல்ல பலனை கொடுப்பீங்க தான் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கை நிறைய சம்பளத்தை கொடுத்திருக்கிறார். எதுக்காக? நீங்க தேவ ராஜ்யத்துக்காக யூஸ் பண்ணுவீங்க தான் கொடுத்திருக்கிறார். நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எதுக்காக? தேவனுக்காக அந்த பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எழுந்து நடந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். எதற்காக? நீங்கள் எழுந்து ஏசப்பாக்காக உழைப்பீங்கன்னு கொடுத்திருக்கிறார். நல்ல வாகனங்களை கொடுத்திருக்கிறார். எதற்காக? நீங்கள் சர்ச்சுக்கு வருவீங்க, அவனுடைய வார்த்தையை கேட்டு வருவீங்க, அதை போல மற்றவங்களுக்கு போய் சொல்லுவீங்க தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அதெல்லாம் நம்ம செய்யாம நமக்கு நாமே பிரயோஜனமா இருந்தா அந்த நிலம் எப்படி ஆஸ்வதிக்கப்படும்? தேவன் கோபம் அடைகிறார். கசப்பான பழத்தை கொடுத்தது. தேவன் நல்ல பழம், என் மகன் என் மகள் அவள் எனக்கு நல்ல பழத்தை கொடுப்பாள் என்று சொல்லி கர்த்தர் அது வெயிட் பண்ணி கொண்டு இருக்கும் போது அது கசப்பான பழங்களை கொடுத்தா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அப்பொழுதுதான் தேவனுக்கு கோபம் உண்டாகிறது. அவர் அதில் இருக்க எல்லா நன்மைகளையும் எடுத்து போடுகிறார். அது மேய்ந்து போடப்படுகிறது. இப்படிதான் நீங்க சில சொல்லுவீங்க, நான் நல்லா இருந்தேன், ஒரு காலத்துல நல்லா இருந்தேன், என் கை நிறைய பணங்கள் இருந்தது, எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இல்லை. ஏன் தெரியுமா? உங்களை தேவன் நன்றாக வைத்திருக்கும் போது நீங்கள் மனமகிழ்ச்சியாய் நீங்கள் அவரை சேவிக்காததினால் அல்லவா இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தது. நமக்கு நம்முடைய அருகாமையில் இருக்கும் போது, நம்மளை சந்தோஷமா வைத்திருக்கும் போது, நாம் அவருக்கு நல்ல கனிகளை கொடுக்காததினால், நல்ல பலனை கொடுக்காததினால், அவர் விரும்புவது போல் நாம் வாழாததினால் அல்லவா இந்த பிரச்சனை வந்தது. இன்னைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் நன்றாக இருக்கும் போது, தேவன் நம்மை நன்றாக வைத்திருக்கும் போது நாம் கர்த்தரை மனமகிழ்ச்சியாய் சேவித்திருக்க வேண்டும். நாம் சேவிக்க வேண்டும். தேவன் நம்மை நன்றாய் வைத்திருக்கிறார். நாம் மனமகிழ்ச்சியாய் அவரை சேவிக்க வேண்டும். உபாகம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் பாருங்க. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகி கர்த்தரை சேவியாமல் போனதின் நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு. இப்போ தேவன் நம்மை பரிபூரணமாய் வைத்திருந்தார்,
மனமகிழ்ச்சியாய் வைத்திருந்தார், களிப்பாய் வைத்திருந்தார், எல்லாவற்றும் திருப்தியை கொடுத்திருந்தார். ஆனா நாம என்ன செய்யலையா? கர்த்தரை சேவிக்காமல் போனது நிமித்தமா அல்லவா? எல்லாம் பரிபூர்ணமா இருக்கும்போது நம்ம எப்படி அவரை சேவிக்கணுமா? மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் நம்ம அவரை சேவித்திருந்தா நம்ம நல்லா இருந்துட்டே இருந்திருப்போம். அப்படி சேவிக்காதனால அல்லவா சகலமும் குறைவுபட்டது. ஏன் குறை வந்தது உன்னுடைய வாழ்க்கையில? ஏன் உங்க வாழ்க்கையில குறை வந்தது? நாம் கர்த்தருக்கு செய்த நன்மைக்கு தக்க நாம் நடவாததினால் அல்லவா? தேவன் உங்களுக்கு எத்தனை நன்மைகள் செய்தார், அத்தனை நன்மைகளுக்கும் நாம் ஏற்றவர்களாக, நாம் அதுக்கு பாத்திரராக நாம் நடக்காததினால் அல்லவா இந்த குறைவுகள் நமக்கு வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். தேவன் உங்களுக்கு செய்த நன்மைக்கு நீங்கள் பிரதிபலன் என்ன செய்தீர்கள்? என்ன பிரதிபலன் நீங்கள் செய்தீர்கள்? நீங்கள் பிரதிபலன் செய்யாத நிமித்தம் அல்லவா சகலமும் குறைவுபட்டது. ஏன் குறைவு வந்தது? தேவன் செய்த நன்மைக்கு நீங்கள் பிரதிபலன் செய்யாததினால். அவர் நல்ல பழங்களை கொடுப்போம் என்று காத்திருக்கும் போது நாம் கசப்பான பழங்களை கொடுத்ததினால் அல்லவா இந்த பிரச்சனைகள் வந்தது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஏன் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை? நல்ல நிலமாய் இராததினால். இப்ப நல்ல நிலமாய் இருந்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, தேவன் கொடுக்கிற அந்த எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அது அநேகருக்கு நாம் பயனுள்ளதாய் மாற்றும் போது, நம்ம அநேகருக்கு பயனுள்ளவங்களாய் நாம் மாறும்போது, பலன் கொடுக்கிறவங்களாய் மாறும்போது அந்த நிலத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த நிலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் நல்ல நிலமாய் என்னை மாற்றுங்க. நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்காததெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உடையவர், அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களையும் மன்னித்து அவர் அவருக்காக நிற்க வைப்பார். நல்ல நிலமா நாம் மாற வேண்டும். நம்முடைய நிலத்தில் இருக்கிற அந்த கற்பறையான அதை எடுத்து போடுங்க. நல்ல விதை இயேசுடைய வார்த்தை உங்களுக்குள் வரும்போது நிலம் கேட்கிற நிலமாக இருக்கணும். நல்ல இருதயம் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த விதை அங்கு விதைக்கப்படும் போது அது 100ஆக 60ஆக அது பலன் கொடுக்கிறது. நாம் பலன் கொடுக்கிற நிலமாக இருக்க வேண்டும். இயேசு நமக்குள் வந்து நமக்குள் பலன் கொடுத்திருக்கிற அந்த கனிகளை இயேசு புசித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்குள் இருக்கிற இந்த காரியத்தெல்லாம் கதை எடுத்து போடுவாராக. அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக, நல்ல நிலமாய் மாற்றுவாராக. நாம் நல்ல நிலமாய் இருக்கும்போது நாம் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்ம எல்லாம் ஜெபிப்போமா? எங்க அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருத்தங்களையும் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல இராதபடிக்கு, உணர்வில்லாத இருதயம் போல நாங்கள் இராதபடிக்கு, கற்பாரை போன்ற இருதயம் எங்களுக்குள் இராதபடிக்கு, எத்தனை வசனங்கள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை எச்சரிப்பான வார்த்தைகள், எத்தனை ஜாக்கிரதையான வார்த்தைகள் எங்களை தேடி வந்தாலும் நாங்கள் அதை அசட்டை பண்ணி, ஆண்டவரே, எங்களுடைய சுய இச்சையினால், நாங்கள் உலக மயக்கம் கவலையினால் நாங்கள் இழுப்புண்டு, ஆண்டவரே, நாங்கள் வேர் கொள்ள முடியாமையினால், நாங்கள் வேர் கொள்ளாததினால், ஆண்டவரே, நாங்கள் காய்ந்து போகிற நிலைமை விட்டு எங்களை மாற்றி போடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் சதையான இருதயமாய் மாற்றும். கல்லான இருதயம் எடுத்து சதையான இருதயத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த சதையான இருதயத்தில் நம்முடைய வார்த்தை எழுதுங்க. ஆண்டவரே, வார்த்தை எழுதப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு இருக்கிற மந்தத்தை எடுத்து போடுவீராக. எங்களுக்குள் நம்முடைய வார்த்தைகள் வந்து விழட்டும் ஐயா. நல்ல நிலமா எங்களுடைய இருதயம் இருக்கட்டும். முட்களை போன்று இருக்கிற சுச்சுவேஷனை நாங்கள் விட்டு நாங்கள் விலகி வர கிருபை தாங்க. உலக கவலை விட்டு நாங்கள் வெளியே வரட்டும். பாவ இச்சைகளை விட்டு நாங்கள் வெளியே வர உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய நல்ல நிலமாய் நிலத்தை மாற்றுங்க. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு நன்றாக எங்களுக்கு வேலி அடைத்து நல்ல செடிகளை நட்டு அது பலன் கொடுக்கும் என்று காத்திருக்கும் போது நாங்கள் கசப்பான கனிகளை கொடுத்திருந்தோம் என்றால் நீர் மன்னிப்பீராக ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக காத்திருக்கீங்க. நான் இவளை ரட்சித்தேன், நான் இந்த மகனை ரட்சித்தேன், நான் அவனுடைய பிள்ளையாய் மாற்றினேன், நான் என்னுடைய வார்த்தையெல்லாம் கொடுத்தேன், என்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்தேன், என் ஜீவனையே கொடுத்துட்டேனே, ஆனால் இவர் எனக்காக நல்ல பழங்களை கொடுப்பாள் என்று சொல்லி இயேசு காத்திருக்கும் போது நாம் என்ன பலனை கொடுத்தோம்? நாம் என்ன கனிகளை கொடுத்தோம்? இயேசு இன்பமாய் புசிக்கத்தக்கதான கனிகளை நாம் கொடுத்தோமா? ஆனால் வேதம் சொல்றது கசப்பான கனிகளை கொடுத்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கொடுத்த கசப்பான கனிகளை தேவன் எடுத்து போடுவாராக. அது நல்ல நிலமாய் மாற்றுவாராக, நல்ல செடியாய் நல்ல மரமாய் மாற்றுவாராக, நல்ல பழங்களாய் தேவன் கொடுக்க கிருபை தருவாராக. நம்முடைய கனி மிகுதியாய் பெருக பண்ணட்டும். நமக்குள் இருந்து கனி வெளிப்படட்டும்.
நமக்குள்ளிருந்து இயேசு விரும்புகிற அந்த கனிகள் வெளிப்படுவதாக. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, விசுவாசம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட நல்ல கனிகள் எல்லாம் எங்களுக்குள் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. இந்த கனிகளினால் அநேக திருப்தி ஆகட்டும். அந்த கிருபை தாங்க எங்களுக்கு. நாங்கள் கொடுக்கிற பலனாகி இந்த கனிகளினால் அநேகருடைய பசிகள் ஆற கிருபை தாங்க ஆண்டவரே. அநேக குடும்பத்துக்கு நாங்கள் ஆண்டவரே பசியாற்றுற கிருபை தருவீராக. அநேக குடும்பங்களுக்கு நாங்கள் இன்பத்தை கொடுக்கிறவங்களாக எங்களை மாற்றுவீராக ராஜா. நல்ல நிலமாய் மாற்றுங்க. நீங்கள் எங்களை நன்றாக நாங்கள் வைத்திருக்கும் போது நாங்கள் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேடாததை மன்னிங்க. திறந்த இருதயமாய் நாங்கள் உமக்கு நாங்கள் ஊழியம் செய்யாததை மன்னிங்க. திறந்த இருதயமாய் வந்து ஜபங்களை தரித்திருக்காததை மன்னிங்கப்பா. நம்முடைய பிள்ளையாய் எங்களை மாற்றுங்க. என் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுங்க. நாங்கள் எதிலெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறோமோ அதில் நிறைவாய் மாற்றுங்கப்பா. நல்ல நிலமாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அநேகருக்கு பலன் கொடுக்கிற நிலமாய் மாற்றுங்க. இந்த கடைசி காலத்தில் நாங்கள் அநேகருக்கு பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் பிரியமான பாத்திரமாங்களை மாற்றுங்க. என் தேவனால் அந்த நிலம் என் தேவனால் ஆஸ்வதிக்கப்படும் சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நிலத்துக்குள் வரட்டும் ஐயா. எனக்குள் வரட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்துக்குள் வரட்டும் ஐயா. கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.